ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில் கோல் சேனல். ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாமில் கேட்கக்கூடிய சயின்ஸ் ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு சில ஃபார்முலாஸ் அண்ட் யூனிட்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டாலே போதும், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸில் கேட்ட இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம்னு பார்க்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ் எல்லாமே நோட்ஸாக எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி குயிக்காக ரெஃபர் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், when 60 kilojoule heat is produced by a heater in 1 minute and 20 seconds, then its power is. Power in terms of heat வச்சு ஃபார்முலா என்ன அப்படின்னா, power is equal to heat transferred or heat produced divided by time. பவரோட யூனிட்டு வாட், ஹீட்டோட யூனிட்டு ஜூல், டைம் இதில் எப்படி இருக்கணும்னா செகண்ட்ஸில். இதில் பார்த்தோம்னா ஹீட் என்ன கொடுத்துருக்காங்க, 60 கிலோ ஜூல். 60 போட்டுட்டு கிலோ ஜூலுக்கு கிலோவுக்கு பதில் 1000 போடுறேன். என்ன 1 ஜூல், கிலோ ஜூல்லேருந்து ஜூல் மாத்திரப்போ 1000 போடணும். ஜூல்ஸு டிவைடட் பை டைம். டைம் என்ன கொடுத்துருக்காங்க, 1 minute 60 seconds. 1 minuteனா 60 seconds. ஆல்ரெடி இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 20 seconds எடுத்துருக்கு. அப்போ 80 seconds. 80 இதை கேன்சல் அவுட் பண்ணுறேன். இப்போ 30 × 25 வருது. 30 × 25 என்னது, 750. 750 ஜூல்ஸ் பை செகண்டு. ஜூல்ஸ் பை செகண்ட் தான் என்ன அப்படின்னா வாட். பவரோட யூனிட்டு வாட் சொல்லியிருந்தேன்னா, ஜூல் பை செகண்டு அதோட யூனிட் வாட் தான். ஏன்னா அதுதான் பவரோட ஃபார்முலாவே, ஹீட் பை டைம். ஆப்ஷன் ஏ. இது போன குரூப் டியில் 2022 கேட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அண்ட் எலக்ட்ரிக் ஓவன் இஸ் ரேட்டட் 2500 watt. த எனர்ஜி யூஸ்டு பை இட் இன் 5 hours will be. இப்போ எனர்ஜி கேட்டிருக்காங்க, 2500 வாட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது கண்டிப்பாக பவர் தான். ஏன்னா பவர் தான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட்டில் இருக்கும். போன சம்லேயே சொல்லியிருந்தேன். 2500 வாட்டு, எனர்ஜி யூஸ் இட் இன் 5 hours will be. அப்போ இது கண்டிப்பாக டைம் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹவர்ஸில் கொடுத்துருக்காங்க, 5 hours. இதை 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு மெத்தடில் சால்வ் பண்ணுறேன். இது டேரெக்டாக நம்ம எனர்ஜிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. எனர்ஜிக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, பவர் இன்ட்டு டைம், அவ்வளோதான். 2500 × 5. இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட்டு, இது ஹவர். அப்போ வாட் ஹவரில் ஆன்சர் கிடைக்கும். 25 × 5 125. 12500 வாட். இப்போ 12500 வாட்டுன்றது ஆப்ஷனில் இருக்கா? எல்லோரும் இதை பார்த்தோன்னே போட்டுறாதீங்க. நம்ம கண்டுபிடிச்சது வாட் ஹவர், அங்கே கொடுத்துருக்கிறது கிலோ வாட் ஹவர். அப்போது இது ஆப்ஷனில் எதுலேயுமே இல்லை. இப்போ வாட் ஹவரை நம்ம வந்து கிலோ வாட் ஹவராக எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதுவோம், 12500 டிவைடட் பை 1000 கிலோ வாட் ஹவர் இப்படி எழுதலாமா? அப்படி எழுதணும்னா, ஏன்னா டிவைடட் பை 1000 போட்டிருக்கேன், கிலோ வாட் ஹவர் எழுதியிருக்கேன். இப்படி எழுதும்போது 3 பாயிண்ட் தள்ளி 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் வந்துடும். இப்போ 12.5 கிலோ வாட் ஹவர். இதான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, நம்ம போன சம்மில் பார்த்த ஃபார்முலா தான், பவர் ஈக்குவல் ஹீட் பை டைம்னு பார்த்தோம். அதாவது ஒரு ஒர்க்கு நடந்திருக்கு, அது டிவைடட் பை டைமு. இப்போ இதுலேயும் அதே மாதிரி நான் ஒர்க்கு டிவைடட் பை டைம்னு போடுறேன். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு கேட்டிருக்கிறது அந்த ஒர்க்கு தான். அந்த ஒர்க்கு நடந்தது தான் எனர்ஜின்னு இருக்கேன். இந்த ஒர்க்ஸ் ஈக்குவல் அப்போ என்ன ஆகும், பவர் இன்ட்டு டைம். அந்த பவர் தான் என்ன, 2500 வாட். டைம் என்ன, 5 hours. அப்படி சேம் டு சேம். இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும். சப்போஸ் அந்த ஃபார்முலா ஞாபகம் இல்லை அப்படின்னா, இந்த பவர் ஈக்குவல் டு ஒர்க் பை டைமை ஞாபகம் வச்சாவது இதை கொண்டு வர பாருங்கள். இந்த சம்மில் ஒன்றே தான் பண்ண வேண்டியது. ஆப்ஷனில் கிலோ வாட் ஹவரில் இருக்கா, வாட் ஹவரில் இருக்கா, நம்ம ஆன்சர் எதில் கொண்டு வந்திருக்கோம், அதுக்காக தான் நான் ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே யூனிட் சேர்த்து எழுதிக்கிட்டே வரேன். ஈஸியாக ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே ட்விஸ்ட் வச்சுருவாங்க, பார்த்தோன்னே நம்ம ஆன்சரை போட்டுருவோம். அப்படி பண்ணிடாதீங்க. நம்ம கிலோ வாட் ஹவரில் வந்திருக்கா, வாட் ஹவரில் வந்திருக்கான்னு தெளிவாக பார்த்துட்டு போடுங்க. இது போன குரூப் டியில் கேட்ட கொஸ்டின். Next question, a current of 0.4 ampere is maintained in a resistor of 2 ohm. The heat produced in the resistor in 1 second is. கரண்ட்டு கொடுத்துருக்காங்க. கரண்ட் எவ்வளோ, 0.4 ஆம்பேர்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு 2 ohm. அவங்க கேட்டிருக்கிறது ஹீட் ப்ரொடியூஸ்ட் இன் 1 செகண்ட். ஹீட் ப்ரொடியூஸ்க்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, I² RT. ஹீட் ப்ரொடியூஸ்டு ஃபார்முலா I² RT. இது எனக்கு மறந்து போச்சு,
இந்த ஃபார்முலா நான் எப்படி நமக்கு வந்துச்சு அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்லேயே பார்த்தோம். பவர் ஈக்குவல் டு ஹீட் பை டைம்னு பார்த்தோம். இந்த ஃபார்முலா தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ சப்போஸ் இந்த ஃபார்முலா எனக்கு மறந்துருச்சு அப்படின்னா நான் எப்படி கொண்டு வரேன்னு பாருங்கள். இப்போ பவர் இன்ட்டு டைம் ஈக்குவல் டு ஹீட்டா, ஏன்னா இது இங்கே போயிருக்குது ஹீட்டு. பவருக்கு எனக்கு ஃபார்முலா தெரியும். V இன்ட்டு I, வோல்டேஜ் இன்ட்டு டைம், பொட்டன்ஷியல் ட்ராப் இன்ட்டு கரண்ட் இன்ட்டு டைம் ஈக்குவல் டு ஹீட்டு. நெக்ஸ்ட்டு V ஈக்குவல் டு IR, ஓம்ஸ் லா படி. அப்போது IRIT இதான் ஹீட்டுக்கு ஃபார்முலா நமக்கு வந்திருக்குது. அப்போ எப்படி இருக்குது? I²RT வந்துருச்சா? இதான் ஹீட்டுக்கான ஃபார்முலா. நம்ம பவர் கொண்டு ஹீட் பை டைம்லேருந்தே கொண்டு வந்தாச்சு. சப்போஸ் மறந்துருச்சு அப்படின்னா இப்போ டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். ஐக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 0.4 இன்ட்டு 0.4 இன்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு 2t, டைம் வந்து 1 செகண்டு கேட்டிருக்காங்க. இப்போ 0.4 இன்ட்டு 0.4னா 0.116 இன்ட்டு 2 இன்ட்டு 1. இப்போ 0.6 இன்ட்டு 2நாலே 0.32. 0.32ன்றது நம்மளுக்கு ஆப்ஷன் ஏல மட்டும்தான் இருக்குது, மீதி எதுலேயும் இல்லை. அது போக நம்ம இதையும் பார்க்கணும். யூனிட்டும், ஹீட்டுனா யூனிட்டு ஜூல், எல்லாத்துலேயுமே ஜூல் தான் கொடுத்துருக்காங்க. பிரச்சனையே இல்லை, டேரெக்டாகவே போட்டுடலாம். இது போன குரூப் டியில் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். எ சர்க்யூட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 ரெசிஸ்டர்ஸ் R1, R2, R3 and they have the value 5 ohm, 10 ohm, 30 ohm respectively, which have been connected to a battery of 10 volt with negligible internal resistance. Each of the resistors is in parallel with each other. The total resistance of the circuit is. இதில் 3 ரெசிஸ்டர் இருக்குது. அதுக்கான டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. வோல்ட்டு வந்து இதில் நம்மளுக்கு தேவையே இல்லை, அதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. 3 ரெசிஸ்டருக்கு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு நம்ம எழுதுகிறோம். பேரலாக இருக்குது அப்படின்னா 1/3 ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள். ரெசிஸ்டருக்கு எப்படி எழுதுறீங்கன்னா 1/R1, R2, R3 இப்படி தான் எடுக்கணும். இப்போ வந்து பேரலுக்கு இதுதான் ஃபார்முலா. இப்போ 1/R ஈக்குவலன்ஸ் ஈக்குவல் டு என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 3 ரெசிஸ்டன்ஸும் என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவில் இருக்குன்னா 1/5, 1/10, 1/30. இதுக்கு டோட்டலாக எல்சிஎம் எடுத்தேன்னா 30, இங்கே 6, 3, 1. இப்போது 1/R ஈக்குவலன்னு இருக்குது. அப்போது R ஈக்குவலன் ஈக்குவல் டு 30 டிவைடட் பை 6, 3, 9, 10, 30/3, 3. ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ட் வேல்யூ என்ன வருது அப்படின்னா 3 ohm, ஆப்ஷன் டி. அவ்வளோதான். இதுவே பேரலாக இருக்கும்போது. இதுவே சீரியஸாக இருக்கும்போது அப்படின்னு கேட்டாங்கன்னா R ஈக்குவலன் ஃபார்முலா சீரீஸில் என்ன வரும் அப்படின்னா சிம்பிளாக 3 ஆட் பண்ணுறது தான். பேரலல் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1/ன்னு போட்டு ஆட் பண்ணணும். அதே மாதிரி ஈக்குவலண்ட்டே 1/R ஈக்குவலன் போட்டு செய்யுங்க. சில நேரத்தில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அவசரத்தில் R ஈக்குவலன்ஸ் ஈக்குவல் டு 1/R1, R2, R3 போட்டுருவோம். இங்கே மேலே மட்டுமே R ஈக்குவலன் வந்துக்கிட்டே இருக்கும். அதே ஆப்ஷன் ஆன்சராக வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 ஆன்சர் வந்திருக்கு, நம்ம R ஈக்குவலண்ட்டை மேலே போட்டே செஞ்சுருந்தோம் அப்படின்னோம்னா அப்படியே இன்வெர்ஸ் ஆன்சர் ஒரு 1/3 வந்து நிற்கிது. நீங்கள் அதே ஆப்ஷனில் வச்சுருப்பாங்க. ஸோ கவனமாக பேரலல்னு கேட்டாங்கன்னா 1/R ஈக்குவலன் போட்டு இதை அப்ளை பண்ணுங்கள். சீரியஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா R ஈக்குவலன்ஸ் ஈக்குவல் டு டேரெக்டாக அந்த ஸ்டெப்பை போட்டு அப்ளை பண்ணிடுங்க. இது போன குரூப் டியில் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். த எலக்ட்ரிக் பவர் கன்சியூம்டு பை அன் எலக்ட்ரிக் ஹீட்டர் இஸ் ஃபவுண்ட் டு பி 500 watt per யூனிட் டைம். அப்போ பவர் கொடுத்துட்டாங்க, பவர் தான் வாட்டில் இருக்கும். அப்போ கண்டிப்பாக பவர் ஈக்குவல் டு 500 watt when it is connected to 250 volt source. இப்போ வோல்டேஜ் கிடச்சிட்டு, வோல்டேஜ் அதுவும் கொடுத்துட்டாங்க 250 watt. The current drawn by a heater per unit time is. current I என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆம்பேரில். நம்மளுக்கு வோல்டேஜ் ஈக்குவல் டு கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ், இதுதான் ஓம்ஸ் லா. நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது பவரும் வோல்டேஜும். இதை கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்னா இப்போ இங்கே V இருக்குது, R என்ன நம்ம கண்டுபிடிச்சாதான் ஹீட்டுக்கான ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போது P ஈக்குவல் டு VI, பவர் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட். இதை யூஸ் பண்ணி நான் ஒரு சம்மில் அந்த ஹீட்டுக்கு ரெசிஸ்டன்ஸில் வச்சு நம்ம செய்கிறப்ப செஞ்சோம். அந்த ஃபார்முலா வச்சு பாருங்கள். இப்போது P ஈக்குவல் டு VI, ஓம்ஸில் அப்படி I ஈக்குவல் டு V/Rன்னு வரும். அப்போது V²/R. இது எப்படி அப்படின்னா V ஈக்குவல் டு IR. இந்த ஃபார்முலாவை ஐக்கு பதில் நான் அப்ளை பண்ணேன்னா V/Rன்னு வரும். ஏற்கனவே ஒரு V இருக்குது, அப்போது V²/R.
இதை டேரெக்டாக பவருக்கு நம்ம இந்த இடத்துல போட்டு செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபார்முலாவாக மனப்பாடம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா மூலியமாகவே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதை கொண்டு வரோம். v²/r. அப்போது பவர் நம்மளுக்கு என்ன 500 ஈக்குவல் டு v², 250 × 250. நம்மளுக்கு தேவை என்ன? ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா அதை தான் நம்ம இதில் அப்ளை பண்ணி செய்ய முடியும். இப்போ 250 1, இங்கே 2. இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 250/2ன்னு வந்துடும். இப்போது ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 250 டிவைடட் பை 2ன்னா 125. ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 125 ஓம். இப்போ நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸும் இருக்குது, வோல்டேஜும் இருக்குது. இதை வச்சு கரண்ட் கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ I ஈக்குவல் டு v/r. v என்ன? 250. ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சது என்ன? 125. அவ்வளோதான். 250/125 2 ஆம்பியர் தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. இது போன குரூப் டியில் கேட்ட கொஸ்டின். ஒன்றுமே இல்லை. v = IR, p = VI. இது மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும், இந்த ப்ராப்ளமை முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் தி மொமெண்டம் ஆஃப் an object having a mass of 14 kg and velocity 28 m/s? மாஸ் 14 kg கொடுத்துட்டாங்க, வெலாசிட்டி 28 m/s. மொமெண்டம் ஃபார்முலா என்ன அப்படின்னா p = மாஸ் × வெலாசிட்டி. மாஸோட யூனிட்டு கிலோகிராமு, வெலாசிட்டியோட யூனிட்டு m/s. ஆப்ஷன்லாம் எல்லாமே கிலோகிராம் m/s தான் இருக்குது, பிரச்சனையே இல்லை. டேரெக்டாக அப்போ அப்ளை பண்ணிடலாம். அதே மாதிரி நம்மளுக்கு மொமெண்டம் p, அதுக்கும் யூனிட் எப்படி இருக்கணும் அப்படின்னா கிலோகிராம் m/s தான் அதோட யூனிட்டும். இப்போ டேரெக்ட் மல்டிப்ளிகேஷன் தான். 14 × 28. 4 8 32. 2ல் முடிகிறது தான் ஆன்சரு. 2ல் எது முடியுது? ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 2ல் முடிகிற மாதிரி இருக்குது. இது 1/ல் இருக்குது, இது வெறும் 2 இருக்குது. 392 கிலோகிராம் m/s. ஆப்ஷன் பி. இது போன NTPCயில் ஸ்டேஜ் 1ல் கேட்ட கொஸ்டின். அடுத்த கொஸ்டின். A 4 ohm resistor A is connected in series to a 6 ohm resistor B and a 2 volt battery. The potential drop across A and B are respectively. இப்போ 2 ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. R1 4 ohm, R2 6 ohm, வோல்ட்டு 2 வோல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் A and B தனித்தனியாக கேட்டிருக்காங்க. பொட்டன்ஷியல் ட்ராப்னா வேறு ஒன்றும் இல்லை, அதுவும் வோல்ட்டு தான். இப்போ ரெசிஸ்டர் இருக்குது, வோல்ட் இருக்குது, நம்மளுக்கு கரண்ட் கையில் இல்லை, ஆனால் தனித்தனியாக வோல்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம கையில் இருக்கிற ஃபார்முலா வோல்ட்டையும் ரெசிஸ்டண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறது V = IR, ஓம்ஸ் லா. இதை போட்டோம்னாலே சம் முடிஞ்சிடும். டோட்டல் வோல்ட் என்ன? 2. கரண்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இங்கே போடணும், ஏன்னா டோட்டல் வோல்ட் போடுறீங்க. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது? சீரீஸில் கனெக்ஷனு. இப்போது R = சீரீஸில் கனெக்ஷன்னா R1 + R2. பேரலல்னால் எப்படி சொல்லியிருந்தேன்? 1/R ஈக்குவலன்ஸ் = 1/R1 + 1/R2ன்னு சொல்லியிருந்தேன். இது சீரீஸ்னால R ஈக்குவலன்ஸ் = R1 + R2 டேரெக்டாக. இப்போ 4 + 6 10. அவ்வளோதான். இதுதான் R ஈக்குவலன்ட். இந்த R ஈக்குவலண்ட்டை தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், ஏன்னா இது ஓவராலாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். I = 2/10, 0.2 ஆம்பியர் கரண்ட்டு கிடச்சிருச்சு. இப்போ தனித்தனியாக நம்ம கண்டுபிடிப்போம். தனித்தனியாக பொட்டன்ஷியல் ட்ராப் கண்டுபிடிச்சோம்னா V = IR. இப்போது ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிக்கிறதுனால I × R1. கரண்ட்டு நம்மளுக்கு ரெண்டுமே காமனாக தான் போகுது. தனித்தனியாக தான் பொட்டன்ஷியல் ட்ராப்பும் ரெசிஸ்டரும் இருக்குது. V2க்கு I × R2ன்னு போடுறேன். கரண்ட் என்ன? 0.2. R1 4, இங்கே 0.2 × 6. இப்போ 0.2 × 4னா 0.8, 0.2 × 6னா 1.2. ஆப்ஷன் டி தான் ஆன்சரு. எதுக்கும் நம்ம கடைசி கொஸ்டினையும் செக் பண்ணிக்கோங்க. சில நேரங்களில் இங்கே B and AR ரெஸ்பெக்டிவ்லையும் கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷனில் பாருங்கள் 1.2 0.8 இருக்குது, இங்கேயும் 0.8 1.2 இருக்குது. கவனமாக போகணும். ஏக்கு தான் 0.8 வந்திருக்கா, ஃபஸ்ட் இதுக்கு தான் 0.8 வந்திருக்கு. ஓகே, அப்போ ஆப்ஷன் டி தான். இது போன குரூப் டியில் 2022ல் கேட்ட கொஸ்டின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ்லாம் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லெட்ஸ் ட்ராக் அண்ட் கிராக். ஃபார் மோர் வீடியோஸ், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் ரயில் கோல்ட் சேனல்.